அது காலையிலருந்து நெறைய தொலைபேசி ஆ பண்ணிட்டே இருந்தேன். பார்த்துட்டு இருக்கேன் ஐயா. தேங்காய் பழம் தாத்தா பேசிட்டு இருக்காரு உங்ககிட்ட. ஆ. அததான் பார்த்துட்டு இருக்கேன். ம். அதுதான் நீங்க மதியம் வரல. 1 டூ 1:30க்கு. அப்பவும் வரல, 2க்கு வரல. எல்லாம் காலை இன்னைக்கு முன்னாடி ஒரு 10 தொலைல புற்றுநோயி, சர்க்கரை நோயி, ஆ, கர்ப்பப்பை நோய் ஆ, எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து ஆ, 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 ஆ. முடியவே முடியல என்னால. வரட்டுங்க ஐயா, வரட்டும். வந்துட்டே இருக்கிறேன். ஃபோன் பேசியே சலிச்சு ஆ, போச்சு. ஆ, ஆ, ஆ. ஏதாவது எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சதா? எனர்ஜி எதுனா ஒண்ணு தண்ணியோ, ஏதோ சிப்ஸ் வாயில போடுவீங்களோ போட்டுக்கோங்க. ம். ஆமாமா. எப்பவுமே ஆ, அவுல் வச்சிருப்பேன். அவுலு, அவுலு. ஆ. அதான். ஏன்னா நெறைய நம்ப யூஸ் பண்றீங்க நீங்க எனர்ஜிய. அவுலோ இல்ல ஆமாமா. கொய்யா அது பழம் என்ன தின்னுவீங்கல்ல, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு போட்டுக்கங்க. ம், ம், பண்ண ம். கடுமையான வேலையும் செய்யலாம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஆ. அதெல்லாம் எ ஒண்ணும் பண்ணாது. ஐயா, எங்க அதுவே பையன் சர்க்கரை சொல்றான். அவருக்கே நீங்க பாடம் எடுக்குறீங்களான்னு கேட்கறான் எங்க பையன். இப்பதான் இந்த ஆள் மாட்டியிருக்காரு. இப்பதான் ஆ, ஆ. வசமா வந்து மாட்டியிருக்காரு. தேங்காய் பழம் சாப்பிட்டுட்டு இருக்காராம. தேங்காய் பழம் எதுக்கு சாப்பிடுறேன்னு அதான். கேட்டேன். ஆ. அததான் பார்த்துட்டே இருந்து நீங்க லைன்ல வந்தீங்க. கடைசியா என்னதான் சொல்றாரு அவரு? தாத்தா. இருந்தாலும் பாவம் என்ன பண்ணுவாரு? அந்த தேங்காய் பழத்த ஆ, நம்பிட்டு போக வேண்டியது தான். ஆ, ஆ. தேங்காய் பழத்துக்கு எங்க போவீங்க? ஆ, ஆ. தேங்காய் தேங்காய் பழம் பழம், தின்னு தேங்காய் நோய் பழம். நல்லாச்சாமா. அப்படியே தேங்காய் பழம் தின்னா அதுக்கு தகுந்த மாரி உடம்பு சுருக்குமே தவிர, அப்ப எதுக்கு? அ ஆ, தேங்காய் பழத்துல நோக்கம் என்ன? தேங்காய் எங்க போய் வாங்குவீங்க? பழம் எங்க போய் வாங்க? அதுக்கு ஆ, யார்ட்ட போய் பிச்சை எடுப்பீங்க? ஆ. அது வேற இருக்குல்ல. தண்ணி குடிச்சிட்டா பிரச்சனை இல்ல. வெறும் நீர மட்டும் அருந்திருந்தா. ஆ அதுதான் யோகம். இது ம், பரிணாம அறிவுல உங்களுக்கு பாவம் பரிணாம ம். அறிவு தெரியாது இல்லையா? ஆமாமா. ஒருத்தர் அவருடைய சரி அண்ணன் ஐயா. ஒருத்தர் இருந்தாரு. ம், அவரு வந்து இந்த ம். அகத்தூய்மை தெரியாம செத்து போயிட்டாரு. ஆமா. சொன்னாரு. அவருக்கு அண்ணா ஒருத்தர் அவர் இருந்தாருன்னு. பேரு ராமகிருஷ்ணன்னு பேரு. ம்ஹ்ம். அவரு தமிழ் ஆசிரியரா இருந்தாரு. ஆ, ஆ. ஆ அவரு என்ன பண்ணி என்னமோ யாரோ சொன்னான்ட்டு பழங்கள் பழங்கள் வந்து அகத்தூய்மை பண்றதுக்கு பழம் பொருந்தாது. அவரு என்ன பழக்கத்துல இருந்தாரு நமக்கு ஆமா. தெரியாது. தெரியல. அவரே திடீர் என்ன காரணத்துல யாரு தேங்காய் பழம் சாப்பிட சொன்னாங்கன்னு பழம் சரி, ம், தேங்காய் எங்க வந்தது? ம். பழம் சரி, பழம் வந்து ஒரு கேள்விக்கு பதிலுக்கு சரி, ஒரு இதுக்காக ம், சொல்லலாம். அ ம், விசாரணைக்காகவோ, கருத்துக்காக ம், கூட பழம் சரின்னு தோராயமா சரிங்களாம். தேங்காய் எதுக்கு ம், வந்தது? ம். அப்படி பார்த்தா, இப்ப கூட ஒரு அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பை எங்க எங்கன்னு கேட்டா திருவல்லிக்கேணி. சென்னையில இருந்து. ஆமா. நல்லா டிஃபன தின்னு கர்ப்பப்பை கெட்டு போச்சு. ம். நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் எடுத்தாச்சு வந்திருக்காங்க. என்னென்னமோ எடுக்குறானாமா. அது ஃபேட்டி லிவர் அ. வந்துருச்சு, அது வந்துருச்சு. எல்லாம் வந்து நோய் வந்துகிட்டே இருக்குதாமா. நோயே ஐயோ! வந்துட்டே இருக்கு. நான் சொன்னேன், "நீங்க பொம்பள தானே சமையல் கட்டுல உட்காந்துட்டே ம். இருக்க, வந்துகிட்டே இருக்குன்னு" நான் சொன்னேன். ஆ. அப்புறம் கட்டண முறையில சொன்னேன். ஆஸ்பத்திரிக்கு போம்பொழுது 5,00,000 எடுத்துட்டு போறீங்க. அப்ப மட்டும் கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு கேட்டேன். ஆ, ஆ. அப்ப போம்பொழுது வாய பொத்திட்டு கட்டிட்டு வர்றீங்க. எங்ககிட்ட வந்தா ம். மட்டும் தான் கேள்வி கேட்கிற உரிமை உண்டுன்னு நான் சொன்னேன். ம். எங்ககிட்ட மட்டும் தான் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. நாங்க வச்சிருக்கிறது ஒரு ம். குறைந்தபட்ச கட்டணம் வச்சிருக்கிறோம். ம். ஆனா நீங்க லட்சக்கணக்குல செலவு பண்ணிட்டு நோய் நல்லா ஆகல. லட்சக்கணக்குல செலவு அப்ப ஆமா. கேட்கறதில்ல. லட்சக்கணக்குல செலவு பண்றப்ப அவங்ககிட்ட கேட்கறதில்ல. அந்த டாக்டர்ட்டயோ, மருத்துவர்ட்டயோ, நர்ஸ்ட்ட கேட்கறதில்ல. அப்ப வாய பொத்திட்டு கட்டிட்டு வந்துர்றீங்க. கட்டிட்டு ஆமா. நோய் குணமாகாம வர்றீங்க. நோயி குணமாகல. அவ்வளதான். ஆனா எங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? கட்டணம்னு சொல்லுவீங்க. ம். ஆமா, அதனால தான் எங்களுக்கு அந்த உரிமை உண்டுங்கிறோம் நாங்க. ஆமாய்யா. கட்டணம் ம். கேட்கிற உரிமை உண்டு. நீங்க விருப்பப்பட்டனா ம். கட்டுங்க. இல்லாட்டா புத்தகத்த வாங்கி படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருங்கன்ட்டேன் நானு. என்னது? ஆமா. ஆ. புத்தகத்த அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அது எண் குடுத்தாச்சு. வாங்கி படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆமாய்யா. புத்தகம் நீங்க சொன்னா தான்யா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது இல்லையா? நெறைய பேருக்கு ஏங்க தெரியாது. நான் புத்தகம் வாங்குனதுக்கு அப்புறம் ஆமா. உங்கள கேள்வி கேட்கலாமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் கேட்கறக்கு அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுன்ட்டேன் நானு. கிடையாது. ஆமா. எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து மருத்துவக் கல்லூரி நீங்க சேரணும். 1 ஆ. வருஷத்துக்கு கட்டணம் இவ்வளவு. 4 நாள் ம். கட்டணம் இவ்வளவுன்னு சொல்லிட்டேன். விருப்பப்பட்டா 4 நாள் கழித்து கட்டலாம். இல்லையா, ம். உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா ம். புத்தகத்த மட்டும் வாங்கி வச்சு படிச்சுட்டு, அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருங்க. ம். நீங்க அதுல ம். அரைகுறையா செஞ்சா கூட நீங்க நோய் இல்லாம வாழலாம். கேள்வி மட்டும் இந்த ஆ. யாரு இந்த பயிற்சி சொல்றானோ அவங்கட்ட தான் போய் கேள்வி கேட்கணும். ஆமா. அப்படி நான் மட்டும் தான் இருப்பேன். நான் தான் இங்க இருக்கிறேனே. நான் வந்து இத தொழில் முறையா பண்ணிட்டு இருக்கிறேன். இது மருத்துவ கட்டணம், குருகுல கட்டணம். குருகுல கல்வி என்ன கேட்கறேன் அத குடுத்துட்டு தான் நீங்க கத்துக்கணுன்ட்டேன் நானு. ஆமாய்யா. சும்மாலாம் எப்படி கத்துக்க முடியாது? ஒரு இது கத்துக்கிறேன்னா, சும்மா கத்துக்க முடியாது. வணக்கம். ம்.
நிமிஷம் இருங்க பார்க்குறேன். சரிங்க ஐயா. பாருங்க, பாருங்க. கூப்பிடுறேன் உங்கள ஒரு நிமிஷம். ஆ அது எப்பொருள் யாரோ யாருக்கோ நோய் நல்லாலையா அது கூப்பிடுறாங்க. அதான் இன்னைக்கு சரிங்க இப்ப ஐயா. பேசுங்க ஐயா நீங்க. பேசுங்க, பேசுங்க அவங்க கிட்ட. அதுதான். சரி எப்படி பயிற்சி எப்படி போயிட்டு இருக்குது? ம். போய் ஐயா பழம் கட் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. நேந்திரம் பழம். ஆ அத அப்படியே படம் எடுங்க. ம். அந்த ஆ, அந்த படம் எடுங்க. அப்புறம் நடக்கிறது படம் எடுங்க. பெனையிறது படம் எடுங்க. ஆ. அப்புறம் அறுக்கிறது சரி, படம் எடுங்க. சரி. எல்லாம் ஒரு 5 நிமிஷம் எடுத்து எனக்கு அப்படியே போட்டு விடுங்க. நான் ஆ, பார்க்குறேன். சரிங்க ஐயா. நன்றி, ஆ, நன்றி. ஆ. நன்றி அடுத்த ஐயா. நேரம் சந்திப்போம். அதுக்குள்ள போட்டு விடுங்க. ம். இரவு ஆ, பேசலாம். ஆ.